ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 31 வரை, கார்த்திகை 15 முதல் மார்கழி 16 வரை. முதலில் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு முக்கியமான ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டு விட்டு ஓட போகுது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைத்த செய்வின கோளாறு விலகப் போகுது. எப்ப? 3/12/2025 அன்று கார்த்திகை தீப விழா. அந்த சிவபெருமான் அக்னியை ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியே ஓடிடும். சரி, நன்மைகள் பிறக்கும், நல்ல யோகங்கள் பிறக்கும். அதற்கு ஏற்ற கிரகங்கள் 2026 பிறப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படுத்துவதற்காக நல்ல கிரக மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்கிறேன், ஆணித்தரமாக அடித்து சொல்றேன். நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன், நன்மைகள் பிறக்கும் என்று சொல்கிறேன். ஆக முதலில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், பூமியில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய செவ்வாய் 6/12/2025 அன்று தனுசுக்கு பயிற்சி அடைகிறார். வியாபாரத்தையும் கல்வியும் தொழிலையும் அரசியலும் வளர்க்கக்கூடிய முன்னேற்றமாக கொண்டு போகக்கூடிய புதன் அவர் துலா ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதாவது உங்களுக்கு துலா ராசியிலிருந்து விருச்சிகத்துக்கு வர்றார். முதல்ல இதே 6/12/2000 கொஞ்ச நாள் தான் இருப்பார். அடுத்ததாக மிகவும் முக்கியமான குருவின் அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது. முன்னோக்கி போன குரு பின்னோக்கி மீண்டும் மிதுனத்துக்கே வருகிறார். ஆக முன்னோக்கி போன குரு மீண்டும் மிதுனத்துக்கே பின்னோக்கி வரும் பொழுது யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள், யாருக்கெல்லாம் மிக 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 சிறப்பான முன்னேற்றமான பலன்கள் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம். அடுத்ததாக 22 இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது 21/12/2025. அடுத்ததாக 22/12/2025 அன்று சுக்கிரன் பல திருமண யோகத்தை செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவன் தனுசுக்கு பயிற்சி அடைகிறார். அந்த 22/12/2025 அன்று. அடுத்ததாக ஏற்கனவே பயிற்சியார் கொஞ்ச நாள் இருப்பாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த புதனும் 25/12/2025 அன்று தனுசுக்கு வந்துடுறார். ஆக தனுசுல அடுத்ததாக என்ன வரப்போகுது? கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி 1ஆம் தேதி சூரியன் அங்கே வந்துடுறார். ஏன்னா மார்கழி 16 வரைக்கும் இந்த டிசம்பர் இருக்கு. ஆக மார்கழி பிறந்த உடனே சூரியன் அங்கே வந்துடுறார். அப்போ என்ன இருக்கு? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தனுசில் 2026 மிகப்பெரிய சாதனை புரிவதற்காக பல நல்ல யோகங்கள் உலகத்திற்கு படைப்பதற்காக தயாராகிவிட்டன. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதற்கான அற்புதமான எல்லாருக்கும் என்னென்ன யோகங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்ன பரிகாரங்கள் அப்படின்றத எல்லாருக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம், துல்லியமாக பார்க்க போகிறோம். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல ஆதாரமாக இருந்து உங்களுக்கு ஆணித்தரமான பலன்களை தெல்ல தெளிவாக விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா ராசியும் பார்ப்போம், சரிங்களா? ஆக இது பொது பலன். ஆக நேர்களே, இது பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதக பிரம்மன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்களை கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள், ஒரே மாதிரி யோகங்கள் எதுவேனாலும் கொடுக்க போவதில்லை. ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையில் தெளியிருக்கார். அதை உங்க சுய ஜாதகத்தை தெரிஞ்சுட்டு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இந்த காலத்தில் என்ன செய்யலாம், என்ன தொழில் ஆரம்பிக்கலாம், திருமணம் பண்ணலாமா,
வீடு வாசல் வாங்கலாமா, சுபகாரிய சொத்து வாங்கலாமா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகம். சரிங்களா? ஒரு நல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், நல்ல அந்த வேலை கிடைக்குமா இப்படின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்தந்த நல்ல காரியங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான யோகங்களை சொல்லும். கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு நல்ல நேரம் ஒதுக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்கள். இந்த டிசம்பர் மாத பலன்கள் தனுசு ராசிக்கு இப்போ சிறப்பாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேர்களே, உண்மையோடும் நேர்மையோடும் நல்ல உழைப்போடும் நல்ல குடும்ப அக்கறையோடும் என்னதான் பாடுபட்டாலும் குடும்பத்தில் நல்ல பேரு கிடையாது. குடும்பத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு எந்தவித ஆதரவும் இல்லை. வாழ்க்கையே ஒரு யுத்தமான போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த தனுசு ராசினியர்கள். ஆனால் உங்களை மாதிரி நல்லவர்கள் உலகத்தில் கிடையாது. நியாயமானவர்கள், நாட்டுக்காகவும் பூமிக்காகவும் உழைப்பவர்கள். உங்களுடைய டிசம்பர் மாத பலன்கள் இப்போ பார்க்க போறோம். உண்மை, உழைப்பு, நேர்மை நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறும். எங்கெங்கே எனக்கு காலம்புறம் கஷ்டப்பட்ட பொழப்பாத்தான் இருக்கு. நான் யாரை நம்புறதுன்னு தெரியல. நானும் எல்லா நம்பிக்கையோடு தான் செய்கிறேன். நானும் நம்பிக்கையோடு தான் நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான், உங்களுக்கு 4ஆம் இடத்தின் அதிபதி குரு பகவான். இந்த 2 இடங்களுக்கும், அதாவது 4ஆம் இடம் எண்ணங்கள், ஆசைகள், மனம், இருதயம், மனசில் இருக்கிற வெற்றிகள், ஆசைகள், மனசில் இருக்கிற ஆசைகள், எண்ணங்கள், சொந்த வீடு, வாகனம், வண்டி, வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய, அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம், நீங்கள் போட்ட திட்டமெல்லாம் வெற்றி பெறுமான்னு சொல்லக்கூடிய 1, 4க்குரிய குரு பகவான் அட்டமஸ்தானத்தில் இருக்கிறார். அட்டமஸ்தானம் 8ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவத்தில், 8ஆம் பாவம் என்பது உகந்த பாவம் இல்லை என்றாலும் அவர் அந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலை. உங்க ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக அந்த இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது, தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது, பொதுவாக சுபகிரகங்கள் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. உங்க ராசிக்கு அது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. கொஞ்சம், அதாவது சோதனைகள் கொஞ்சம் அதிகமாகும். சோதனைகள், வருமானமோ முன்னேற்றமோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சோதனைகள் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரம் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. குரு பகவான் ஒரு சுமாரான உச்சம் பெற்று இருந்தாலும் பலன்கள் சற்று குறைவுதான். அடுத்ததாக இந்த குரு பகவான் உச்சம் பெற்று இருந்த நிலையிலிருந்து அவருடைய அதிச்சார குரு பயிற்சியை ஒரு முடிவுக்கு வருகிறார். ஒரு அதிச்சார பயிற்சி முடிவடைந்து கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். மிதுனத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வரார். 21/12/2025. இது ஓரளவு சில பாதிப்புகளிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் ஏற்பட்ட வருமானங்கள், நண்பர்களால் தடைகள் ஏற்பட்ட, நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். வருமானங்கள் அதிகப்படும்.
முன்னேற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பயும் டிசம்பர் 21க்கு அப்புறம். சரிங்களா? ஆக இந்த இடத்தை பொறுத்தவரை 8ஆம் இடம் தோஷம்தான். அதில் குரு 8லேருந்து அவர் 7க்கு வரும்போது கொஞ்சம் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுப்பார். நல்ல பலனை கொடுப்பார். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. இருந்தாலும் 8ல் இருக்கும்போது தனஸ்தானத்தை வருமானத்திற்கு ஓரளவு வருமானம் வரதான் செய்யும். வருமானம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் பல பிரச்சனைகள் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். வருமானம் நினைச்ச மாதிரி வருமானம் வராது. சுமாராக இருக்கும். ஆனால் அந்த டிசம்பர் 21க்கு அப்புறம் ஓரளவு நல்ல முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். அடுத்ததாக செவ்வாய் உங்களுடைய 5-12க்குரிய செவ்வாய் 12ஆம் இடத்திலிருந்து 6/12/2025 அன்று உங்கள் ராசிக்கே வந்துடுறார். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதிர்ஷ்டக்காரகர். ஆக பூமிகளால் நன்மை, பிள்ளைகளால் யோகம், பூரிய சொத்துக்களால் யோகம், பதவியால் யோகம், முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம். சரி, அவர் மட்டும் அந்த இடத்துல வந்தால் பத்தாது, மற்ற கிரகங்கள் தொடர்ந்து வருது. அப்போ உங்களுக்கு அடுத்ததாக இந்த புதன் ஒரு துளாராசியில் இருக்கக்கூடிய புதனாகப்பட்டவன் சில காலங்கள் இந்த 25ஆம் தேதி வரையிலும் விருச்சக ராசியில் இருப்பார். குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ 10ஆம் இடத்து அதிபதியான புதன் குருவின் பார்வையில் விருச்சிக ராசியில் இருக்கும்போது வருமானங்கள் ஓரளவு நமக்கு ரொம்ப பாதிப்பு இல்லாமல் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். உத்தியோகத்தில் பிரச்சனை தராது. சரிங்களா? ஆக இந்த புதன் என்ன பண்ணுறாரு? 25/12/2025 உங்கள் ராசிக்கு தனுசு ராசிக்கு வந்துடுறார். அடுத்து சுக்கிரன் 22/12/2025 அன்று சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்துடுறார். அப்போ உங்கள் ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது? செவ்வாய் இருக்குது. செவ்வாய் யோகக்காரன், அதிர்ஷ்டஸ்தானதி, அதிர்ஷ்ட பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டத்துக்குரியவன். அடுத்து சுக்கிரன் உங்களுக்கு 6/11க்குரியவன். 6/11க்குரியவன். ஆக 6ஆம் அதிபதி என்பது சில கணவன் மனைவிக்குள் ஒரு வாக்குவாதங்களை உருவாக்கக்கூடியவன். அவன் உங்கள் இடத்துக்கு வரும்போது இந்த கணவன் மனைவிக்குள் ஒரு வாக்குவாதத்தை ஏற்படுத்துவார். அதாவது உங்கள் மனசில் நினைக்கிற அவங்க அதை எதிர்ப்பதமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வாழ்க்கை முறை நடக்கிறது தான், புதுசாக நடக்க போகிறதில்ல. இப்போ ஏதாவது ஒரு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு எதிர்ப்பதமாக நடந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அடுத்து இந்த 10ஆம் அதிபதி புதன் அந்த இடத்துல வர்றதுனால ஒரு புதிய தொழில் உருவாகக்கூடிய நிலை ஏற்படும். புதிய தொழில் நண்பர்களாலோ இல்லை மனைவியுடன் சேர்ந்தோ ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நிலை சிலருக்கு உருவாகும். என்னதான் சண்டை போட்டாலும் கணவன் மணி சேர்ந்து தொழில் பார்க்கக்கூடிய நிலை உருவாகும். அது ரொம்ப பேர்கிட்ட இருக்குது. வருஷம் பூரா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கும். தொழில் ஒரு முறை நடந்துக்கிட்டு இருக்கும். ஏதாவது வாக்குவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ இதுதான் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கிரகணிகள். மேலே இந்த கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழியில் சூரியன் உங்கள் இடத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். சூரியன் உங்கள் வாழ்க்கையை மேலும் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை முன்னேற்றத்தை அதிகப்படுத்துவார். ஏன்னா அவர் பாக்கியாதிபதி. சகல பாக்கியங்களும், நல்ல பதவி, தொழில் முன்னேற்றம், வாழ்க்கையை மிகவும் முன்னேற்றமான உயர்ந்த நிலைக்கு கொண்டு சொல்லக்கூடிய சூரியன் ஒன்று சேரும்போது அத்தனை தோஷங்களும் விலகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக சூரியனால் ஏற்பட்ட மிகப்பெரிய பவர், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்கு நிச்சயமாக ஏற்படும். இதுதாங்க இப்போ டிசம்பர் மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்கள். சரிங்களா? இப்போ என்னதாங்க நான் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்னதான் இங்கே இருந்து சொன்னாலும் பொதுவான கோடிக்கணக்கான தனுசு ராசி இங்கே பொதுவான சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கும் உள்ள பிரச்சனையை உங்கள் ஜாதகம் மட்டும்தான் சரி செய்யும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? இப்போ பொதுவாக ஜாதகம் எதுக்கு பார்க்க போகிறீங்க? நல்ல தொழில் நல்லா வரணும், வருமானம் வரணும், நல்ல வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், கிடைக்குமா, கல்யாண காலகாலத்தில் முடியுமா,
கணவன் மணி பிரச்சனை இப்படித்தான் போகுமா? ஏதாவது வழி இருக்கா? இன்னைக்கு கொஞ்ச காலமாக நிம்மதியாக இருக்குமா? ஏதாவது சொத்து பொத்துக்கள் சேர்றதுக்கு சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குழந்தை இல்லாமல் இருப்பவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது ஒரு மனிதனுடைய ஒரு குடும்பத்துக்கு தேவைப்படுற முக்கியமான காரியங்கள் இதுதான். இதுக்கு தான் ஜாதகம் பார்க்க போறீங்க. இது சரியா நடந்தாலே போதும் இல்ல. அப்ப வேதனைகள் என்ன? இதுதான் நடக்கணும், கண்டிப்பா நடக்கும். பிரம்மன் இந்த விதி எல்லாம் எப்ப நடக்கணும் உங்க தலையில எழுதியிருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன்கள் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை. அப்போ உங்க விதியை பிரம்மன் எப்படி எழுதியிருக்காரோ அதை நான் சரியா கணித்தா சரியா நடக்கும், அவ்வளவுதான். இதுதான் உண்மை. ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம். இத்தனை கிரகங்களும் தனுசுல லாபஸ்தானத்திலிருந்து கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்துகின்றது. அதில் மாற்றம் இல்லை. இப்போ இங்கே இதுதாங்க இந்த டிசம்பர் மாதம் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த இது 2026 பிறப்பதற்காக நல்ல யோகமான கிரகங்கள் இப்பயே லாபஸ்தானத்தில் உங்களுக்கு உட்காந்துருச்சு. அப்போ 2026 இன்னும் மிகப்பெரிய யோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? ஆக என்னதான் நாங்கள் இங்கேருந்து அப்படி இப்படின்னு என்னத்தையோ நல்ல பலன்களை சொன்னாலும் இது கோடிக்கணக்கான கும்பராசிக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பொதுவான பலன் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு கும்பராசிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு குடும்பத்துனா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லா கும்பராசிக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. சரிங்களா? அதை உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை வெற்றி அடைய செய்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பது உங்கள் ஜாதகம் மட்டுமே. புரிஞ்சுட்டீங்களா? உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் தான் உங்களை வெற்றி அடைய செய்யும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜாதகம் எதுக்கு பார்க்க போகிறீங்க? ஜாதகம் ஜோசியம்னு எதுக்கு பார்க்கணும்? நான் தொழில் நல்லா இருக்குமா? நான் சொந்த தொழில் பண்ணலாமா? இல்லை எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? இல்லை அரசாங்க வேலை கிடைக்குமா? நல்ல திருமணம், எனக்கு நல்ல மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை எப்போ கிடைக்கும்? நல்ல திருமணம் நடக்குமா? ரொம்ப நாள் ஆச்சு, கல்யாணம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு, நடக்கலை. குழந்தை இல்லாமல் இருக்குது, குழந்தை பாக்கியம், சொத்து பொத்து வாங்க முடியுமா? வீடு கட்ட முடியுமா? வாகனங்கள் வாங்க முடியுமா? சுகபோகமாக வாழ முடியுமா? இல்லை கடனாளி இருப்பேன், அந்த கடன்லாம் எப்போ அடைபடும்? இப்படியெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள். இதுக்குத்தான் நீங்கள் ஜாதகத்தை பார்க்க. ஒரு மனிதனுடைய அன்றாட அடிப்படை தேவைகள், வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள், இதுக்குத்தான் ஜாதகம் பார்க்க போறீங்க. அது சரியா நடந்தா போதும்ல. ஆக இந்த விதியெல்லாம் பிரம்மன் போட்டு வச்சிருக்கார். ஒரு மனுஷனுடைய தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். உங்க தலையெழுத்தை பிரம்மன் எழுதியிருக்கார். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இப்போ ஒரு ஜோதிடர் சொன்ன பலன்கள் சரியாக நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ என்ன நம்பி நீங்கள் வரக்கூடிய உங்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியம் நடந்தால் போதும்ல. கண்டிப்பாக பிரம்மனால் எழுதப்பட்ட உங்கள் தலையெழுத்தில் என்ன இருக்கோ அதை சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். சரியாக சொன்னால் கணித்து, அதாவது ஒரு ஜோதிடத்தில் சொன்னது நடக்கலைன்னா கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது. அப்போ சரியாக கணித்தா சரியாக நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.